Good morning friends. Day 4 of Prelims series பார்க்கலாமா? Then this is the day 4 of my to-do list. Day 3 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் and this is our day 4. ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நான் ரீசனிங் செக்ஷனல் மார்க் தான் போட்டேன். எனக்கு வந்து 16.5 மார்க்ஸ் தான் வந்துச்சு. அண்ட் நான் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணேன். அது என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பசில் நான் ஒரு பசிலில் வந்து 5 கொஷின்ஸ் வரும்ல, நான் வந்து அந்த பசில் சால்வ் பண்ணி 4 கொஷின்ஸ்க்கானதுக்கு தான் ஆன்சர் போட்டிருக்கேன். ஒரு கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சரே போடாமல் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் தென் இந்த கொஷினுக்கு வந்து நான் பட் இமிடியேட்லி பிஃபோர் என்னன்றதை நாட் இமிடியேட்லி பிஃபோர் என்னன்னு படித்தேன். அங்கே நாட்டே இல்லை, பட் நான் வந்து நாட் இமிடியேட்லி பிஃபோர் என்னன்னு படித்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே தப்பாக போட்டுட்டேன். அண்ட் தென் இதில் வந்து ஆட் டிஜிட்ஸை வந்து -1 பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஆட் பொசிஷனில் இருக்கிறது மைனஸ் பண்ணி இந்த கொஷினும் தப்பு பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் 6 to 7 கொஷின்ஸ் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன். அண்ட் அட்டன் பண்ணாமலும் விட்டுருக்கேன். அண்ட் நான் வந்து டைரக்ஷனில் ஒரு கொஷின் போட்டேன். எனக்கு அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் காட்டல, எனக்கு வேறு ஆன்சர் வந்துச்சு. என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால நான் நன் ஆஃப் திஸ் கொடுக்கல. லைக் நான் தப்பாக போட்டிருப்பேன்னு நினச்சி நான் கொடுக்காமல் விட்டுட்டேன். பட் ஆன்சரே நன் ஆஃப் திஸ் தான். ஸோ இது மாதிரி செக்ஷனல் மார்க் போடும்போது தான் நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அண்ட் தென் இந்த மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஸ்கொயர் க்யூப்ஸ் வந்து ரைட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது வந்து இந்த வீடியோவில் மெர்ஜ் பண்ண வந்து மறந்துட்டேன். அதுவும் கம்ப்ளீட் பண்ணேன் இன்றைக்கி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட செக்ஷனல் மார்க் போட்டேன். ரீசனிங் தான். ஒய் 2 மார்க்னால் எனக்கு வந்து ரீசனிங்கில் வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் 2 மார்க் போட்டு பார்த்தேன். அண்ட் இதில் என்னோடய ஸ்கோர் வந்து 29.25. ஃபர்ஸ்ட்டு வந்து பசில்ஸ் தான் வந்துச்சு. 4 பசில் கேட்டிருந்தாங்க. 4மே நான் அட்டன் பண்ணிட்டேன். இதில் வந்து பசில்லையும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அது என்னோடய கேர்லெஸ்ஸான மிஸ்டேக் தான். அண்ட் தென் கம்மிங் டு ஸ்கோர் பூஸ்டர். அண்ட் தென் ஸ்கோர் பூஸ்டரில் வந்து விச் மீன்ஸ் மிஸ்செல்லேனியஸ், இதில் வந்து 13 அட்டன் பண்ணேன். அதில் வந்து 11 கரெக்ட். அண்ட் தென் வந்து பர்சன்டேஜ் டாபிக் பிடிஎஃப் தான் சால்வ் பண்ணேன். அரித்மெட்டிக் டாப்பிக்கில் வந்து நான் பர்சன்டேஜ், ரேஷியோஸ் அண்ட் ஏஜஸ் வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து மிக்ஸ்சர் வந்து பார்த்துட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணால் தான் மறக்காமல் இருக்கும். ஸோ தட் ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸோட கொஷின்ஸை தான் சால்வ் பண்ணி பார்த்தேன். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து க்யூப்ஸ் நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்கொயர்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து 3 days ஆஃப் ப்ரிலியம் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி day 4. அண்ட் இந்த ப்ரிலியம் சீரீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் கம்மிங் டு ஃபுல் லென்த் மார்க். இதில் வந்து நான் 53.5 ஸ்கோர் தான் எடுத்தேன். நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்கோர் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, பர்சன்டைல் தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்குமே தெரியும் பர்சன்டைல் தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பரிங் சின்ஸ் 2026 ஜான்வரியில் இருந்து தான். அண்ட் என்னோடய காலேஜ் வந்து நான் 2025 தான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இந்த சிலபஸுமே 70% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ப்ரிலிம்ஸ் ஒன் சைடு வந்து மாஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து என்னோடய பேலன்ஸ் பேசிக்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் 2 months தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய 60 days ஆஃப் ப்ரிப்ரேஷனோட ஸ்கோர் தான். அண்ட் நான் யூடியூப் வந்து Jan 17 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து Jan 1 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு பிகினரோட ஸ்கோர் வந்து இவ்வளோ தான் வரும். அண்ட் இந்த ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணுறேன்.
அண்ட் மார்க்ஸோட பர்சன்டைலுமே நான் 1 or 2 monthsக்கு அப்புறம் தான் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் என்னோடய சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நான் போடுற மார்க்ஸோட பர்சன்டைல் தான் என்னோடய ஒரிஜினல் பர்சன்டைல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும். ஸோ அப்போலேருந்து தான் என்னோடய பர்சன்டைல் பார்க்கலாம்னு இருக்கேன். அதனால தான் என்னோடய பர்சன்டைலை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறதில்ல, வெறும் ஸ்கோர்ஸை மட்டும் காட்டுறேன். அண்ட் இந்த மார்க்கில் என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து ரீசனிங்கில் வந்து 30 அட்டெம்ப்ட் பண்ணேன், 29 கரெக்ட். இங்கிலீஷில் வந்து 15ல் 11 கரெக்ட் ஆச்சு. அண்ட் குவான்ஸில் வந்து 16ல் 15 கரெக்ட். அண்ட் இதில் வந்து நான் டிஏயுமே அட்டன் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஸ்பீட் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் அப்ராக்சிமேஷன் மட்டும்தான் சால்வ் பண்ணேன். அண்ட் அதுவுமே 50 கொஷின்ஸ் சால்வ் பண்ணேன் இன்றைக்கி. இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் தென் எதனா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்கொயர்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ சொல்கிறேன். நான் எப்படி ஸ்கொயர்ஸை ஃபைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 26 ஸ்கொயர், 6ஓட ஸ்கொயர் வந்து 36, அது எழுதிக்கிறேன். அண்ட் தென் 2ஓட ஸ்கொயர் வந்து 4, சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுனால நான் 04ன்னு ரைட் பண்ணுறேன். தென் 6 2s are 12, அதை டபுள் பண்ணிக்கணும். ஸோ 24, இதை ஆட் பண்ணால் 676, இதுதான் இதோட ஸ்கொயர் வேல்யூ. தென் 79, 9ஓட ஸ்கொயர் 81, அண்ட் 7ஓட ஸ்கொயர் வந்து 49. தென் 7யும் 9யும் மல்டிபிள் பண்ணால் 63, இதை டபுள் பண்ணிக்கணும். ஸோ வி கெட் 126, இதை ஆட் பண்ணோன்னா 1426, இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி 82 ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். That's it for today. Thanks for watching.